ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கோடிங் டீகோடிங் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்காகன்னா ரொம்ப பேசிக்காக லேர்ன் பண்றவங்களுக்காக. கோடிங் டீகோடிங்னா என்னன்னே தெரியாது, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அதோட கான்செப்டே தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது. ஸோ அட்வான்ஸ் லேர்னரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸோ இதுல வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போறோம், அதனால தான் இதை சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல வந்து ஒரு 4 சென்டென்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டு அதோட டீகோடர் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்க அந்த வேர்ட்ஸுக்கு எந்த டீகோடர் வேல்யூ வரும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்க ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிளைமேட், வெதர், ஹில்ஸ், ரிவர்ஸ், அது மாதிரி 4 வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹெச்பி, எஸ்பி, யூபி, எஃப்பி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க டைரக்டா பார்த்தோன்னே இப்ப கிளைமேட் இருக்கிற இடத்துல அங்க வந்து ஹெச்பி இருக்கு, ஸோ கிளைமேட் தான் ஹெச்பி அப்படின்னு நீங்க அதாவது மேட்ச் பண்ணிடக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கிளைமேட்டுங்கிற வேர்டு வந்து நெக்ஸ்ட் அந்த இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அடுத்தடுத்ததா இருக்கிறதுல எங்க வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். இப்ப பாருங்க, லாஸ்ட் லைன்ல வந்து அந்த கிளைமேட்டுங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஹெச்பி, அந்த டீகோடட் வேல்யூ இருக்குல்ல, அந்த டீகோடட் வேல்யூ எது அங்க ரிப்பீட்டடா வருது அப்படிங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணணும். இப்ப பாருங்க, இங்க இருக்கிறது ஹெச்பி, எஸ்பி, யூபி, எஃப்பி. அதுல எது இங்க வந்திருக்கு? ஹெச்பி வரல, எஸ்பி வந்திருக்கா? ஸோ எஸ்பி மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் காமனா இருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு கிளைமேட் அப்படிங்கிறது டீகோடட் வேல்யூ என்னன்னா எஸ்பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வெதர். வெதர்ங்கிறது இங்க எதுலையுமே வரல. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, லாஸ்டா அது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது காமனா இருக்கிற வேல்யூவை வந்து தான் மேட்ச் பண்ணி பார்த்து எழுதணும். இப்ப காமனா எதுலையுமே காமனா இல்லாம அந்த சென்டென்ஸ்ல மட்டும்தான் இப்ப லைக் வெதர்ங்கிற மாதிரி ஒரு வேர்டு இருக்குதுன்னா அதை லாஸ்ட்ல வந்து நீங்க எல்லா வேர்டையும் மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த வெதர்ங்கிற வேர்டுக்கு மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்தது ஹில்ஸ் பார்க்கலாம். HILLS. ஓகே, இது நெக்ஸ்ட் எங்க வருது? இங்க இருக்கு, தேர்டு சென்டென்ஸ்ல வருது. தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்க ஹெச்பியும் இந்த ஹெச்பியும் மேட்ச் ஆகுதா? ஸோ ஹில்ஸ்னா ஹெச்பி. நெக்ஸ்ட் பாருங்க, ரிவர்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரிவர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட்லயும் ரிவர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல எது காமனான கோடிங் வேர்ட் இருக்கு? எஃப்பி இருக்கு, அது ஒண்ணுதான் இருக்கு காமனா. ஸோ ரிவருங்கிறது எஃப்பி. ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸ்லயே ஹெச்பி நம்ம பார்த்துட்டோம், எஸ்பி பார்த்துட்டோம், எஃப்பி பார்த்துட்டோம். மீதி பேலன்ஸ் இருக்கிறது யூபி, அதுதான் இப்ப வெதர். ஓகேவா? இது மாதிரி நீங்க மற்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கலாம். காமனா எது இருக்கோ அதை நாம வந்து எடுத்துக்கலாம். இந்த எது காமனான வேல்யூ இல்லாம இருக்குதோ ஒரு டைம் தான் இந்த வேர்டு வந்திருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் அந்த டீகோடிங்ல நம்ம பார்த்த காமனா இருக்கிறதுல எந்தெந்த வேல்யூ மேட்ச் பண்ணிட்டோமோ அதுல இருக்க பேலன்ஸ் தான் வந்து அந்த மீதி இருக்க வேர்டோடது. இப்ப லைக் வெதருக்கு யூபி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கு எழுதி வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவே அட்வான்ஸா நீங்க இப்ப எக்ஸாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, டைரக்டா இப்ப எக்ஸாம்லயே போய் இந்த கொஸ்டின் அட்டன் பண்றீங்கன்னா இது டைரக்டா நீங்க இப்படி அப்ரோச் பண்ணவே கூடாது. ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எழுதி வச்சு போடுறது இது வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. அதுக்கு பதிலா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ரெண்டுலயும் இப்ப காமனா இருக்கா, அந்த வேர்டு தான் இருக்கா அப்படிங்கறத டைரக்டா பிக் பண்ண பாருங்க. பெண்ணை வந்து அப்ப வந்து யூஸ் பண்ணாதீங்க டெஸ்ட் எழுதும் போது. ஓகேவா? பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் அதாவது பிகினரா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த லாஜிக் புரியற வரையிலும் வந்து அந்த போட்டு பாருங்க.
இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அது மூலியமா உங்களுக்கு ஐடியா வரும். நான் இப்ப ஜஸ்ட் சொன்னது எதுக்குன்னா, நீங்க எப்படி அந்த டீகோடர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும், அதாவது பிக் பண்ணணும் அந்த குடுத்திருக்கிறதுல இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் எழுதி வச்சு சொன்னேன். ஸோ நீங்க கொஸ்டின்குள்ள போகும்போது இந்த பென்னை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்னொன்னு இந்த கொஸ்டின்ல எப்படின்னா, ஈஸியா அதாவது ஷார்ட் ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இத. நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேக்குறாங்கன்னா, அந்த கொஸ்டின்ல இப்ப பீஸ் அப்படின்னா, அந்த பீஸ்ல நீங்க அந்த சென்டென்ஸ பார்த்துட்டு, அந்த சென்டென்ஸ் நேரா என்னெல்லாம் வேர்டு அது இல்லாம ஆப்ஷன்ஸ்ல அது எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்களோ, அந்த ஆப்ஷன வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண கத்துக்குங்க. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு நீங்க அந்த கொஸ்டின அப்ரோச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டைம் ரொம்பவே அதுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதோட பீஸோட கோட் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்ல பீஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? லாஸ்ட் வேர்ட்ல இருக்கு. லாஸ்ட் அதாவது இந்த கிளைமேட், ஃபாரஸ்ட், பீஸ் அது மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இப்ப பீஸ் மத்த எந்த வேர்ட்லயுமே அதாவது மேல இருக்க எதுலயுமே பீஸ்ங்கிற வேர்டே ரிப்பீட் ஆகல. ஸோ கிளைமேட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபாரஸ்ட் பாருங்க ஆல்ரெடி செகண்ட்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல. அப்ப இங்க இருக்கிற சென்டென்ஸ் அங்க செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு? கியூபி இல்ல, எஸ்பி இல்ல, இசட்பி இருக்கா? இசட்பி. ஸோ இங்க ஃபாரஸ்ட்க்கு உங்களுக்கு இசட்பி தான் வரும். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா அதாவது இசட்பி வந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதோட வேல்யூ. ஆல்ரெடி கிளைமேட்டுக்கு எஸ்பிங்கிறது ஃபைன் பண்ணிட்டீங்க, அதாவது காமன் வேல்யூ இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த இருக்க அந்த பீஸ்க்கு என்னதான் வரும்? கியூபி தான் வரும். ஸோ நீங்க கியூபி வந்து ஆன்சரா எழுதிக்கலாம். சி ஆப்ஷன் கியூபி. ஓகேவா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆர்ங்கிறதோட கோடிங் கேட்டிருக்காங்க. ஆர் பாருங்க. ஆர்ங்கிறது எங்க இருக்கு? ஆர்ங்கிறது இங்க செகண்ட் ஒன்ல இருக்கு, தேர்ட் சென்டென்ஸ்லயும் செகண்டா இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கு எது காமனா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டுக்கு காமனா இருக்கிறது என்ன? எக்ஸ்பி. ஸோ ஆரோட ஆன்சர் வந்து எக்ஸ்பி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாருங்க. இசட்பியோட வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவே வேர்டு கொடுத்துட்டோம். இப்ப கிளைமேட்டுன்னு கொடுத்துட்டு அதோட கோட் வேல்யூவும் கேட்பாங்க, கோடை கொடுத்துட்டு வேர்டும் கேட்பாங்க. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறதுலயே இப்ப நம்ம வெதர்னு பார்த்தோம், அது மட்டும்தான் அதுல வந்து காமனா இல்லாம இருந்துச்சு. அதனால உங்களுக்கு மீதி எல்லாம் ஃபைன் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் கிளைமேட்டுக்கு அதாவது வெதருக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவே இன்னொரு வேர்டு அங்க காமனா இல்லாத வேர்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு, 2 வேர்டு இருக்கு, ஆனா 2 பேலன்ஸ் வேர்டு இருக்கு, நம்ம மேட்ச் பண்ணாத 2 வேர்டு இருக்குன்னா அங்க வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா cannot determine அல்லது அந்த 2 ஆப்ஷனும் ஆர்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதை பிக் பண்ணலாம். ஓகேவா? இசட்பி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இசட்பிங்கிறது என்ன? இப்படி நீங்க கோட் வேல்யூ கொடுத்து வேர்டு கேட்கும்போது கோட்ல அது எங்க வருது, ரிப்பீட் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து இசட்பின்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இசட்பின்னு இருக்கு, இங்க இசட்பின்னு இருக்கு. இசட்பிங்கிறது அப்ப என்னவா இருக்கும்? ரெண்டுக்கு காமனானது. இந்த சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் காமனானது என்ன? ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டுக்கு காமனானதா? ஸோ ஆன்சர் வந்து ஃபாரஸ்ட், டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா கிளைமேட் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணோம், இருந்தாலும் பார்க்கலாம். கிளைமேட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்லயும் இருக்கு, லாஸ்ட் வேர்ட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது எது ரிப்பீட் ஆகுது? ஹெச்பி இல்ல, எஸ்பி அண்ட் எஸ்பி ரிப்பீட் ஆகுதா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? கிளைமேட்டுக்கு ஆன்சர் வந்து எஸ்பி
ஆப்ஷன் டி. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பென் யூஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதோட அட்வான்ஸ் பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.